தமிழ்நாடு சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலை செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற நிகழ்வுகள் அனைத்தையும் நேரலை செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரலை தொடர்பாக சபாநாயகருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கடிதம் மூலம் வலியுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். சட்டமன்ற நிகழ்வுகளை முழுவதுமாக நேரலை செய்ய வேண்டும் என்று உதயநிதி அவர்கள் தற்பொழுது சபாநாயகருக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தியிருக்கிறார். என்ன தெரிவித்திருக்கிறார் அந்த கடிதத்தில்? முழு விவரங்கள். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவை செயலாளருக்கு தற்பொழுது கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை நடவடிக்கைகளை நேரலை செய்யப்படும் என்று முதலமைச்சர் அளித்திருந்த வாக்குறுதிக்கு மாறாக தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெறும் பொழுது தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கும் போது தொடர்ச்சியாக அது நேரலை செய்யப்படவில்லை என்ற கவனத்தை கொண்டு செல்வதாக தெரிவித்திருக்கிறார். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றியுள்ளதா முதலமைச்சர்? 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டப்பேரவை நேரலை மீண்டும் தொடங்குகிறது. இனி சட்டப்பேரவை நேரலை தொடரும். இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையாக நிர்வாகத்திற்கு இன்றைய நிகழ்வு என்பது மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என அமைச்சர் ராஜ்மோகன் சொன்ன அன்றே நேரலை என்பது துண்டிக்கப்பட்டதாகவும், நேற்று மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் என்பது நேரலை செய்யப்பட்டது. அடுத்து உடனடியாக இணைப்பு துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும், ஆளுநர் மற்றும் உரை மீதான விவாதத்தில் நடைபெறும் பொழுது இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆளுநர் உரை மீதான விவாதம் நேரலை செய்யப்படவில்லை. இது இன்றைய ஆளுங்கட்சி கொடுத்த வாக்குறுதிக்கு மாறாக இருப்பதாகவும், மக்கள் பிரதிநிதிகள் குரலை மறைப்பது என்றும் தெரிவித்திருக்கிறார். இது சட்டமன்ற மாண்பையும் குலைக்கும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். நேரலை நிறுத்தப்பட்டது மிகப்பெரிய தவறு என்றால் அதைவிட மிகப்பெரிய தவறு என்பது இழைக்கப்பட்டிருப்பதாகவும், எதிர்க்கட்சியினர் விவாதங்களை முற்றிலுமாக இருட்டடிப்பு என்பது செய்யப்பட்டிருப்பதாகவும், ஆளுங்கட்சியினருக்கு வேண்டிய விவாத வீடியோக்களை மட்டும் எடிட் செய்யப்பட்டு மாலை வெளியிடப்பட்டதாகவும், பேச்சுரிமை அதிலும் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவைக்குள் இருக்கக்கூடிய பேச்சுரிமை நசுக்கும் செயல் என்று தெரிவித்திருக்கிறார். இது நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டமன்ற ஜனநாயகத்திற்கு உகந்தது அல்ல எனவும், மாற்றம் என்று சொல்லை மையமாக வைத்து தேர்தல் சந்தித்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் குரலை நசுக்குவதுதான் அவர்கள் செய்து நினைக்கக்கூடிய மாற்றமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மக்கள் பிரதிநிதிகளின் பேச்சை மறைப்பது மக்களையே அவமானப்படுத்துவது ஆகும் எனவும், இந்த அரசு வெளிப்படைத்தன்மையுடைய அரசு என்ற பொருள்பட முதலமைச்சர் பேசிய நேரலை இப்போது அதற்கு முரணாக அவை விவாதங்களும் அதே போல குறிப்பாக எதிர்க்கட்சியினர் விவாதங்களையும் வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள விடாமல் செய்வது என்பது ஜனநாயகத்திற்கு இருட்டில் தள்ளப்படுவதற்கான சமம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஜனநாயகத்தின் 4வது தூணாக போற்றப்படும் ஊடகங்களின் செய்திகளை வழங்க மறுப்பதும், அரைகுறை செய்திகளை அளிப்பதும், நாங்கள் தருவதை மட்டுமே ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று சொல்வதும் பாசிச நடவடிக்கை ஆகும் என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக சட்டமன்றம் கூடுவதற்கான அர்த்தமே இல்லாமல் இது போய்விடும் என்றும், மக்கள் அளித்த வாக்குறுதிகளுக்கான மரியாதையே இல்லாமல் போய்விடும், சட்டமன்றத்தையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவமானப்படுத்தக்கூடிய இது போன்ற செயல்களை இனியும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதாக எதிர்க்கட்சி தலைவர் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த அறிக்கையை சட்டப்பேரவை சபாநாயகருக்கு கடிதம் மூலமாகவும் எழுதியிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.